Hi guys, I'm Evan. Let's connect the dot and make it a line. Let's begin. இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிப், ஐசி அண்ட் எஸ்ஓசி இது மூணுத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிப்பு. இப்போது சிப்பு அப்படின்னு என்னென்னா விச் இஸ் ஜஸ்ட் லைக் a sheet of plate which has a millions to billions of transistors. அது எதுக்கு செய்வாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பண்ணுறதுக்காக. இப்போது டேக் a calculator. இப்போ கால்குலேட்டர் இருக்குன்னா இங்கே அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு மட்டும் கால்குலேட்டரில் ஒரு சிப் வச்சுருப்பாங்க. அதுதான் ஜஸ்ட் சிப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள். லெட்ஸ் மூவ் டு த டெஃபினிஷன். சிப் இஸ் a very small electronic component that contains millions or even billions of tiny switches. Switches means nothing but transistors. These transistors work together to perform a specific task. Addition, subtraction, multiplication, either division. Any specific task பண்ணுறதுக்கு தான் இந்த சிப் யூஸ் ஆகும். Such as calculator storing a data and controlling devices. This is what the chip. Let's move on to the IC, integrated circuits. இப்போது integrated circuits அப்படின்னு என்னென்னா அப்கிரேடட் வெர்ஷன். இப்போது ஒரு சிப்பை சிலிக்கான் டை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்ப்ளீட் பேக்கேஜ்டு காம்பவுண்டு. இப்போது இந்த ஐசிக்கும் சிப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சிப்பு தனியாக ஒரு டேரெக்டாக எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் கூட யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஐசியை யூஸ் பண்ணலாம். பட் ஒரு ஐசின்றது என்னென்னா இந்த இடத்துல ஒரு சிப்பு இருக்கும் அண்ட் இங்கே ஒரு சிப்பு, இங்கே ஒரு சிப்பு, இங்கே ஒரு சிப்பு. ஜஸ்ட் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பின்ஸ் இருக்கும். ஐசி இந்த சிப்பை டேரெக்டாக எலக்ட்ரானிக் சர்க்யூட் கூட யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷனாக இந்த ஐசியை கண்டுபிடிச்சாங்க. இந்த சிப்பை பேக் பண்ணி வெளியே கனெக்ஷன்ஸ் கொடுத்து எலக்ட்ரானிக் சர்க்யூட் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த ஐசி. There is no much other difference between the chip and the IC. Both are similar types. Chip is not directly used in electronic component, but IC is directly used in electronic component. இப்போ இதுதான் ஒரு simple explanation about the IC. Let's move on to the SOC, System on a Chip. இப்போது SOC அப்படின்னா என்னென்னா இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். இப்போ கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னா லெட்ஸ் டேக் ஏ ஹவுஸ் as எக்ஸாம்பிள். இப்போது இது ஒரு கம்ப்ளீட் ஹவுஸ். இப்போது ஒரு கம்ப்ளீட் ஹவுஸில் இங்கே கிச்சன் இருக்குது, இங்கே பெட்ரூம் இருக்குது, இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அண்ட் இங்கே அட்டாச்டு பாத்ரூம், அண்ட் இங்கே அட்டாச்டு பாத்ரூம், இங்கே ஹால். ஓகே, இது கம்ப்ளீட் ஹவுஸு. இப்போது இதுதான் ஒரு எஸ்ஓசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போது கிச்சனுக்கு ஒரு தனி பில்டிங், அடுத்து பெட்ரூமுக்கு தனி பில்டிங், அடுத்து பெட்ரூமுக்கு தனி பில்டிங், அண்ட் ஹாலுக்கு தனி பில்டிங். இப்போது நமக்கு எது ஈஸியாக இருக்கும்? ஒரு கம்ப்ளீட் ஹவுஸாக இருந்தால் ஈஸியாக இருக்குமா, இல்லை தனித்தனி பிளாக்காக இருந்தால் ஈஸியாக இருக்குமா? அஃப்கோர்ஸ் ஒரே ஹவுஸு பட் தனித்தனி பிளாக்காக இருக்கணும். அப்படி தான் ஈஸியாக இருக்கும். இதுதான் சிம்பிளாக ஒரு எஸ்ஓசி அப்படின்னா. அண்ட் என்டையர் கம்ப்யூட்டர் சிஸ்டம், ப்ராசஸர், மெமரி, கிராஃபிக்ஸ், வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அண்ட் மோர் பில்ட் ஆன் டு எ சிங்கிள் சிப். இப்போ ஒரு ஐசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு. இப்போ வீட்டில் ஒரு ஹால் மட்டும் இருக்குது அப்படின்னா ஹாலோட ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு இது ஒரு தனி ஐசி. இப்போ கிச்சன் மட்டும் இருக்குன்னா கிச்சன் ஒரு தனி ஐசி. இந்த ஐசியை ஒன்றா சேர்த்து ஒரே சிஸ்டமாக செய்கிறது தான் இந்த எஸ்ஓசி கான்செப்ட். இப்போது ஐசி ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்காக அதை ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணுவாங்க. இந்த எஸ்ஓசி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். இங்கே எல்லாமே ஒரே இடத்துல ஒரே சிப்பில் இருக்கும். இதை சிம்பிளாக ஒரு எஸ்ஓசி அப்படின்னா. இப்போது எஸ்ஓசியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சிபியு, அதாவது ப்ராசஸர், அடுத்து ஜிபியு என்னென்னா கிராஃபிக்ஸ் ஹேண்டில் பண்ணுறது. இப்போ ஃபோனு, லேப்டாப்பு, பிசி எல்லாத்துலேயும் எஸ்ஓசி தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபோனில் இருக்கிறதுல எஸ்ஓசியில் சிபியு இருக்கும் விச் ஹேண்டில்ஸ் ப்ராசஸர், ஓஎஸ், அண்ட் ஜிபியு கிராஃபிக்ஸு, வீடியோ கிராஃபிக்ஸு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும். அண்டு மோடம், அதான் கம்யூனிகேஷன் சிஸ்டம், மொபைல் டேட்டா இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அண்டு மெமரி கண்ட்ரோலர், உன்னோட ஸ்டோரேஜ், ரேமு, ரோமு எல்லா டைப் ஆஃப் மெமரியும் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த எஸ்ஓசியிலே இருக்கும். அண்டு அந்த ப்ராசஸரோட நேம்ஸ் Qualcomm Snapdragon, Dimensity, Samsung Exynos இந்த மாதிரி ப்ராசஸர் சிபியூலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு சிம்பிளாக எஸ்ஓசி அப்படின்னா. ஐ திங்க் ஆல் யூ அண்டர்ஸ்டுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிப், ஐசி அண்ட் எஸ்ஓசி. லெட் மீ கிளியர் இட் ஒன்ஸ் அகெயின். இப்போது சிப் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான சிப்பை செய்வாங்க. அதை டேரெக்டாக ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் கூடயோ டிவைஸ் கூடயோ யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் அப்கிரேடட் வெர்ஷன் என்ன பண்ணுவாங்க, ஐசி எடுத்துகிட்டு போய்ட்டு டேரெக்டாக ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டோ டிவைஸில் யூஸ் பண்ணலாம். இதுதான் ஐசிக்கும் சிப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ சிப்பில் என்ன ட்ராபேக் ஆச்சுன்னா அதை டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு. பட் அதை டேரெக்டாக எலக்ட்ரானிக் சர்க்யூட் கூட யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக ஐசின்ற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சாங்க. இப்போது ஐசி என்னென்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை மட்டும்தான் பண்ணும். அதை டேரெக்டாக எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணலாம். பட் அது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு மட்டும் தான் பண்ணணும் அந்த ஐசி. அதுலேருந்து அப்கிரேட் ஆகி என்ன பண்ணாங்க, மல்டிபிள் ப்ராசஸை பண்ண வச்சு ஒரே சிப்பாக பண்ணாங்க. இதுதான் இந்த எஸ்ஓசின்ற கான்செப்ட். This is all about the chip, IC and SOC. Okay guys, please do subscribe my channel and thank you.